நம்மளோட காரில் இருக்கிற ஆடியோவுக்கு ஒரு அப்கிரேட் பண்ண போகிறோம், ஒரு ஆட்-ஆன்னு சொல்லலாம். ஸோ என்ன போட போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸர். ஸோ அது வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அண்டு ஒரு ஊஃபர் வந்து சப் ஊஃபர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ மக்கள், இது வந்து 4 சேனல் டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர், அதாவது டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து தனியாக வந்து ஒயரிங் கிட் வருது. எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு வந்து நம்ம சப் ஊஃபருக்கு தனியாக தான் வந்து ஒயரிங் கிட் வந்து பண்ணணும். இது வந்து இந்த சப் ஊஃபர் வந்து ஸ்லிம் மாடலுங்க, நம்ம டியூப் மாதிரி வரும் ஒன்று. இது வந்து ஸ்லிம் மாடலு. இதுலேயே வந்து சீட்டுக்கு, அதாவது அண்டர் சீட் வைக்கிற மாதிரி ஒரு மாடல் வந்து வருது. ஸோ அது வந்து நான் வேணான்ட்டேன். ஏன்னா நம்ம வண்டியில் வந்து அண்டர் சீட் வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து இங்கே வைக்கணும். இங்கே வந்து எர்டிகாவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எர்டிகாவுக்கு வந்து ஒரு பேட்ரி ஒன்று வருது. ஸோ அதனால் அங்கே வைக்க வேணான்னு சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இன்பில்ட் ஆம்போட வருது பாருங்கள். நம்ம வேணும்னா அதோட எஃபெக்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இன்பில்ட் ஆம்போட வருது. இதுதான் வந்து சைஸு. ஓகே. ஸோ அது எப்படி வரும்னா, அங்கேருந்து ஒரு ஹோல் மாதிரி வச்சுருப்பாரு, அங்கே போட்டு அந்த பிளாஸ்டிக் கிளாடிங்கில் அப்படியே வந்து பின்னாடி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுவார் மக்களே. ஸோ கரெக்டாக பாருங்கள், ஒரு இதில் உட்காந்துருச்சு. இது உள்ள கொஞ்சம் கேப் இருக்குங்களா, கேப்லேயும் போயிடுச்சு. கரெக்டாக இருக்குது. ஃபைனலாக ரெண்டுமே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அண்டு சூப்பராக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து ஒரு அவுட்புட் இருக்கும்ன்ட்டு. ஸோ உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அவுட்புட் பார்க்கலாம் வாங்க. ஸோ முடிஞ்சால் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. இதில் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்கும்னு தெரியல. ஜஸ்ட்டு நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து கிளியராக கேட்டு பாருங்கள்.